வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் இன்று நம் காணவிருப்பது திருப்புகழின் 53வது பாடல். கும்பனையார் காது மோது இரு கண்களில் ஆமோத சீதள குங்கும பாடிர பூஷண நகமேவு கொங்கையில் நீராவி மேல்வளர் செங்கழு நீர்மலை சூடிய கொண்டையில் ஆதார சோபையள் மருளாத்தே உம்பர்கள் சுவாமி நமோ நம எம்பெருமானே நமோ நம உண்டோடி மோகா நமோ நம எனநாளும் உன் புகழே பாடி நானினி அன்புடன் ஆசார பூசை செய்திட வீணால் பாடத்தருள் புரிவாயே. முருகப்பெருமானே, தேவையில்லாமல் அந்த மாதர்களுடைய களபமயக்கத்தில் நான் மயங்கி இல்லாமல் பூங்கொடி போன்ற அந்த மாதர்களின் காதுவரை நீண்டு அதை மோதும் இரண்டு கண்களிலும் வாசம் மிக்கதும் குளிர்ந்த செஞ்சாந்து சந்தனமும் நகைகள் அணிந்ததுமான மலை போன்ற அவர்களுடைய மார்பகங்களிலும் நீர் தடாகத்தின் மேல் வளரும் செங்கழுநீர் மலர் மாலையை சூடிய அவர்களுடைய கூந்தலிலும் உடலின் அழகிலும் நான் மயங்காமல் எப்போதும் உங்களையே நினைத்து தேவர்களின் சுவாமியே போற்றி போற்றி எங்கள் பெருமானே போற்றி போற்றி ஒளி பொருந்திய வளையல்களை அணிந்த வள்ளியுடன் மோகம் கொண்டவனே போற்றி போற்றி என்று தினமும் உமது புகழையே பாடி யான் இனி அன்புடனே ஆசாரமாக பூஜை செய்து பிழைத்திடவும் என் வாழ்நாள் வீணாளாக போகாதபடி நீங்களே அருள் புரிய வேண்டும் பகவானே என்று கேட்கிறார் நம் அருணகிரியார். அம்பரமே போல ஆடிய சங்கரி வேதாள நாயகி பங்கைய சீபாத்தா நூபுரி கரசூலி பங்கமீலா நீலி மோடி பயங்கரி மாக்காளி யோகினி பண்டு சுரபான சூரனோடெதிர் போர்க்கண்டு எம் புதல்வா வாழி வாழி என்னும்படி வீரான வேல்தர என்று முளானே. பம்பரம் போலவே சுழன்று நடனமாடும் சங்கரி வேதாளங்களுக்கெல்லாம் தலைவி தாமரை போன்ற திருநிறைந்த பாதங்களின் சிலம்பை அழிந்தவள் திருக்கரத்தின் சூலத்தை தரித்தவள் குற்றமில்லாத கருநீல நிறத்தவள் காட்டை காக்கும் வனதுர்கா பயத்தை தருபவள் தந்த பயத்தை போக்குபவள் மகாகாளி யோகத்தின் தலைவியாகிய அன்னை பார்வதி முன்பு மதுபானம் செய்திருந்த சூரனோடு நீ எதிர்த்து போர் செய்யும்படி என் மகனே நீ வாழ்க வாழ்க என்று ஆசி கூறும் வகையில் வெற்றியை தரும் வேலாயுதத்தை தரப்பெற்ற என்றும் அழியாது விளங்கும் மூர்த்தியே எங்கள் முருகப்பெருமானே. மானோகர வயலூரா, மனதுக்கு இன்பம் தருபவனே, வயலூர் பெருமானே, எங்கள் கந்தக் கடவுளே, இன்சொல் விசாக ரூபாக்கர செந்திலில் வாழ்வாகியே அடியென்றனை ஈடேற வாழ்வருள் பெருமாளே. இனிய சொற்களை உடைய விசாகப் பெருமானே, கருணை நிறைந்தவனே, திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் செல்வமாகி அடியேனை உய்விக்கும் படியாக வாழ்வை எனக்கு அருளும் பெருமாளே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார். நன்றி.